வணக்கம் தலைவா. நாம் அன்றைக்கி ஒரு சூப்பரான ஜாப் பார்க்க போகிறோங்க. ஜாப்னு சொல்கிறத விட தமிழகமே 5 வருஷமாக எதிர்பார்த்து காத்துட்ருக்கக்கூடிய ஒரு அரசு வேலைங்க. ஆமாங்க, நம்ம தமிழ்நாடு அரசு கீழே வரக்கூடிய வேலை தான் இது. இந்த வேலைக்காக ஏன் 5 வருஷம் காத்திருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொரோனா ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி 2019 அறிக்கை வெளியிட்டு ஒரு சில காரணங்களால் நிறுத்தி வைக்கப்பட்ட வேலைக்கான ஆட்கள் இப்போது எடுக்க போகிறாங்க. மொத்தமாக எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4000 வேக்கண்ட். இதில் பெண்டிங் உள்ள வேக்கண்ட் எல்லாம் சேர்த்து பார்த்தா 4000 வருது. மொத்தமாக இந்த வேக்கண்டுகள் எல்லாத்தையும் ஒரே ஒரு எக்ஸாம் மூலியமாக எடுக்க போகிறாங்கன்னா ஆச்சரியமாக இருக்குல்ல. அதோட முக்கியமான விஷயம் என்னென்னா, இதோட ஸ்டார்டிங் சேலரியே 51,700 கொடுக்குறாங்கங்க. வேறு லெவல் வேலை. நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் தான் இந்த மாதிரி ஹை ரேஞ்சு சேலரி உள்ள வேலையை பார்த்துருப்போம். ஆனால் இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லேயும் கொடுக்குறாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயங்க. இதுக்கு என்னென்ன தகுதி இருக்குது, யார் யார் அப்ளை பண்ணலாம், எவ்வளோ சேலரி இருக்குது, ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்ன, எக்ஸாம் ஃபீஸ் என்ன, அது போக முக்கியமான விஷயம் என்னென்னா 2019 இந்த எக்ஸாமுக்காக அப்ளை பண்ணிவிட்டு அந்த எக்ஸாம் நடக்காத காரணத்தினால, தள்ளி வைக்கப்பட்ட காரணத்தினால காத்திருப்போர் பட்டியலில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான சான்ஸுங்க. தகவலை நான் வீடியோக்குள்ளே கொடுத்துருக்குறேன். அந்த சர்ப்ரைஸ் என்னென்னு வீடியோவில் வந்து பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வேலை தேடி அலைஞ்சிட்ருக்கிற உங்களோட நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நண்பா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். யார் வெளியிட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட், டிஆர்பின்னா எல்லாருக்குமே தெரியும். இந்த டிஆர்பி வெப்சைட்டில் இருந்து நம்மளுக்கு ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், தமிழ்நாடு உள்ள காலேஜுகளுக்கு உள்ளடா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வேலைகளுக்கு எடுக்கிறாங்க. இதுக்கு நீங்கள் என்னென்ன தகுதின்னு பார்த்தீங்கன்னா, பிஜி கண்டிப்பாக முடிச்சிருக்கணுங்க. அதுக்கு மேலே நீங்கள் எம்ஃபில், பிஹெச்டி வரைக்கும் எது படிச்சிருந்தாலும் ஓகே. உங்களோட ஹையர் ப்ரொமோஷன் நீங்கள் அப் டு பிரின்சிபல் வரைக்கும் ஆகலாம். ஆனால் மேக்ஸிமமாக எல்லோரும் இதில் ப்ரொஃபஸர் வரைக்கும் கன்ஃபார்ம் ஆயிடலாங்க. ஸோ உங்களுக்கான ஏஜ் லிமிட்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு ஒரு வருஷம் முன்னாடி, அதாவது 57 வயசு வரைக்கும் கூட நீங்கள் அப்ளை பண்ணி இந்த எக்ஸாம் எழுதிக்கலாம். பாஸ் ஆனால் அட்லீஸ்ட் ஒரு வருஷமாக நீங்கள் சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஏன் இது மாதிரி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான சேலரி பேக்கேஜ் 57,700 கிட்டத்தட்ட 60,000 வரைக்கும் கிடைக்குதுங்க. 60,000ங்கிறது இப்போ இருக்க காலகட்டத்தில் ரொம்பவே ரிஸ்க்கான விஷயம். அதோட உங்களோட ஹையஸ்ட் சேலரியாக பார்த்தீங்கன்னா 1,82,400, 1,82,400, 1,4 லட்சத்துக்கும் அதிகமான சேலரி கொடுக்குறாங்க. உண்மைக்குமே ஒர்த்தான ஜாப்புங்க. நம்ம டிஎன் ஜாப்லேயே, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்லேயே ரொம்ப சேலரி உள்ள ஜாப்பில் இது டாப் 10ல் இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மொத்த வேக்கண்ட் 4000 கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான சேலரி லெவல் காட்டுறேன் பாருங்கள். 57,700லேருந்து 1,82,400 எல்லாருக்குமான்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக எல்லாருக்குங்க. நீங்கள் அப்ளை பண்ணி செலக்ட் ஆகிற எல்லாருக்குமே உங்களுக்கு இது உண்டு. லாஸ்ட் டேட் எப்போன்னு கேட்டிங்கன்னா 29/4/2024. உங்களுக்கான எக்ஸாம் டேட்டு 4/8/2024. இன்னிலேருந்து கரெக்டாக உங்களுக்கு 5 மாதம் இருக்குங்க. நீங்கள் இன்றைக்கி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணால் கூட எக்ஸாமுக்கு முன்னாடி கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 5 வருடமாகவே ஏமாற்றத்திலே போயிட்டு இருந்ததுனால இதை பற்றின நிறைய பேருக்கு அக்கறைகள் விட்டு போச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஏமாற்றத்தை மட்டுமே 3 முறைக்கு மேலே அனௌன்ஸ் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷனை கேன்சல் பண்ணதுனால மக்கள் மத்தியில் இதற்கான எதிர்பார்ப்பு குறைஞ்சிட்டு. ஸோ இந்த நேரத்தை நீங்கள் சாதகமாக பயன்படுத்திக்கலாம். நம்மளோட நோக்கம் லோ காம்படிஷன் கவர்மெண்ட் ஜாப். மொத்தமாக 4000 வேக்கண்ட் எப்படி பிரிக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 3,921 வேக்கண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வேக்கண்ட் ஆகும். அதில் 72 வந்து அதுபோக 72 பேக்லாக், அதாவது நிரப்பப்படாத வேக்கண்ட் ஆகும். 4 வேக்கண்ட் வந்து ஷார்ட் ஃபால் ஆனது, நிரப்ப தவறப்பட்ட வேக்கண்டுகளாகும். இதில் 3 வந்து ஸ்பெஷல் வேக்கண்டாக விட்டுருக்குறாங்க. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸுக்கு விட்டுருக்குறாங்க. இது வந்து டோட்டல் வேக்கன்ஸோடு சேர்த்து பார்க்கும்போது 4000 வந்து கரண்டாக வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அடிஷ்னலாக ஒரு போஸ்ட் வந்து தமிழுக்கும், 2 போஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பிசிஏ முடித்தவங்களுக்கும் விட்டுருக்குறாங்க. இது இந்த 4000 போஸ்டிங்கில் உங்களுக்கு ஆட் ஆகாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு எடுக்கிறாங்க, எவ்வளோ எடுக்கிறாங்க, என்னென்ன கேட்டகரி வைஸ் எடுக்கிறாங்கன்னு ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்குறாங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். உங்களோட டிபார்ட்மெண்ட் எதில் வருதுன்னு பாருங்கள். ஏன்னா நீங்கள் எல்லாத்துக்குமே அப்ளை பண்ண முடியாது. செட்டு நெட்டு எழுதின டீச்சர்ஸ் ப்ரொஃபஷன்ஸுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இதோட வேல்யூ என்னென்னு. ஸோ மறக்காமல் ஒரு டைம் பாருங்கள். இங்கிலீஷ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்டனி, சுவாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், காமர்ஸு, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸு, காமர்ஸு, இ-காமர்ஸு, பொலிட்டிக்கல் சயின்ஸு, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், சான்ஸ்கிரிட், இது எல்லாம் சேர்த்து மொத்தமாக எவ்வளோ வருதுன்னா 4000 வேக்கண்ட் வருதுங்க.
இந்த 4000 வேக்கண்டையும் அவங்க வந்து ரிசர்வேஷன் கோட்டாவோடி பிரிச்சிருக்கிறாங்க. ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4000 வேக்கண்ட் வருது. டீட்டெயில் வைஸாக பிரித்தாச்சு. ஷார்ட் ஃபால்னு சொல்லிட்டு ஒரு 4 வேக்கண்ட் விட்டுருக்காங்க. அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு எஸ்டி கேட்டகரிக்கு தான் விட்டுருக்குறாங்க. என்ன டிபார்ட்மெண்ட்லாம் இங்கிலீஷுக்கு 1, கெமிஸ்ட்ரிக்கு 1, கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு 1, ஜியாகிரஃபி 1, டோட்டல் 4 வருது. கரண்ட் வேக்கண்டில் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 4000த்தையும் சேம் ப்ரொசீஜரில் பிரிச்சிருக்கிறாங்க. நீங்கள் தேவைப்படுறவங்க இந்த சார்ட்டை மறக்காமல் பாருங்கள். ஆனால் கண்டிப்பாக அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு உங்களோட கம்யூனிட்டி கேட்டகரி கீழே வருதான்னு பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு வராத பட்சத்தில் நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம். டேரெக்டாக ஜென்ரல் கோட்டாவில் அடித்து பார்த்துருங்க. அவ்வளோதான். தெலுங்கு, உருது வந்து அதிகமாக யாரும் சூஸ் பண்ணாத டிபார்ட்மெண்ட்ஸ் தான். அதுலேயும் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். சான்ஸ்கிரிட் மட்டும் 4 வேக்கண்ட் கொடுத்துருக்குறாங்க. தெலுங்குலாம் பார்த்தீங்கன்னா மொத்தமே 2 வேக்கண்ட் தான். ஒன்று உமனு, இன்னொன்று ஜென்ரல் கோட்டா. நீங்கள் ஜென்ரல் கோட்டா உமனாக இருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக அடிச்சு பாருங்கள். அதே மாதிரி உருதும் பார்த்தீங்கன்னா சேம் தான். தெலுங்கு, உருது நீங்கள் ப்ரொஃபஷனாக இருக்கீங்கன்னா தாராளமாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரிசர்வேஷன், வெர்டிக்கல் ரிசர்வேஷன், ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் 2 கொடுக்குறாங்க. வெர்டிக்கல் ரிசர்வேஷன் வந்து as per நம்ம கம்யூனிட்டிஸ் படி ரிசர்வேஷன் கொடுக்குறது. அது வந்து 69%, அதில் 18% ஷெட்யூல் கிளாஸுக்குன்னு கொடுத்துருக்குறாங்க. அது போக ஹரிசாண்டல் ரிசர்வேஷனில் உமன் ரிசர்வேஷனுக்கு 30% பியூராக கொடுக்குறாங்க. உண்மைக்குமே வாழ்த்தக்கூடிய விஷயம், வரவேற்கக்கூடிய விஷயம். அதில் பார்த்திங்கன்னா தமிழ் மீடியத்தில் படித்தவங்களுக்கும் நாங்கள் ரிசர்வேஷன் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது அதை விட ரொம்ப பெரிய விஷயம். உண்மைக்குமே ஹாப்பியான விஷயங்க. நீங்கள் பிடபிள்யூடி பர்சனாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கான ரிசர்வேஷன் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு 3 கேட்டகரி மட்டும்தான் எடுத்துருக்குறாங்க. என்ன கேட்டகரினா ஹியரிங்கு, விஷுவலு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்த்தோ. இந்த 3 ரிலேட்டடாக உள்ள உடல் ஊனமுள்ள மக்களை மட்டும்தான் நாங்கள் எடுப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதர் தென் உள்ள டிசபிலிட்டிஸை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணுறதில்ல. கண்டிப்பாக. ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்கான அடையாள அட்டை, ஊனமுற்றோருக்கான அடையாள அட்டையை சமர்ப்பிக்க வேண்டும். நீங்கள் கம்யூனிட்டி வைஸ் ரிசர்வேஷன் அப்ளை பண்ணுறதா இருந்தால் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டையும் அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். கண்டிப்பாக பிஎஸ்டிஎம் நீங்கள் வந்து தமிழ் மீடியத்தில் தான் படிச்சிருக்கீங்கன்னா பிஎஸ்டிஎம் கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணணுங்க. 10th up to 10th, அதுக்கப்புறம் 12th, அதுக்கப்புறம் உங்கள் இளைநிலை, முதுநிலை, நீங்கள் டாக்டரேட் வரைக்கும் தமிழில் தான் படிச்சிருக்கீங்கன்னா வேறு லெவலு. உங்களுக்கான ரிசர்வேஷன் கோட்டா தாராளமாக இருக்குது. நீங்கள் ஒரு சீட்டை அழகாக அடித்து தூக்கிடலாம். டிரான்ஸ்ஜெண்டர், இந்த ஹரிசாண்டல் ரிசர்வேஷனில் டிரான்ஸ்ஜெண்டருக்கு நாங்கள் இடஒதுக்கீடு கொடுக்கன்ட்ருக்கிறோம். வந்து மேக்ஸிமம் உமனாக இருக்கிற பட்சத்தில் உங்களை வந்து உமன் கேட்டகரி ரிசர்வேஷனில் எடுத்துக்கிறாங்க. காமனாக இருக்கிறவங்கள டிரான்ஸ்ஜெண்டர் கேட்டகரியில் எடுத்துக்கிறாங்க. உண்மைக்குமே வரவேற்கக்கூடிய விஷயம். 3ஆம் பாலினத்திற்கான ஒரு வெற்றியாக இதை நான் பார்க்குறேன். ஏஜ் குவாலிஃபிகேஷன் as per நம்ம சொன்னபடி 57 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஃபர்தராக நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு ரிட்டன் எக்ஸாம் இருக்குது, ஒரே நாளில் முடிகிற மாதிரி. பேப்பர் 1, பேப்பர் 2 இருக்குது. பேப்பர் 1ல் பேசிக் லாங்குவேஜ் அண்ட் ஜிகே, செகண்ட் பேப்பரில் உங்களுக்கான டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்குது, 200 மார்க் இருக்குது. அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ், அப்ளை பண்ண தயாராகிட்டிங்களா? நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வெப்சைட்டை ரிசர்ச் பண்ணி பாருங்கள். https://www.trbin.gov.in இந்த வெப்சைட்டுக்குள்ளே டேரெக்டாக போங்க. நோட்டிஃபிகேஷனில் டவுன்லோட் பண்ணுங்கள், வாசித்து பாருங்கள். உங்களுக்கு ஒர்த்தாக தெரிஞ்சிச்சுன்னா, உங்களுக்கு எலிஜிபிளாக இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ண பிறகு யோசிக்காதீங்க படிக்கிறதுக்கு. படிக்கும்போது யோசிக்காதீங்க வேலை கிடைக்குமான்னு. வேலை கிடைச்ச பிறகு யோசிக்காதீங்க இதுக்கு நம்ம செட் ஆகுமான்னு. எல்லாம் முதல்ல முடிவெடுங்க. முடிவெடுத்து உங்களுக்கு உண்மையாக இருக்குது, கரெக்டுன்னு தோணுதுன்னா நீங்கள் தாராளமாக களத்தில் இறங்குங்க. உங்கள் வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான ஃபர்தர் டீட்டெயில் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. மறக்காமல் 1க்கு 2 டைம் வாசித்து பாருங்கள். வாசித்து பார்த்து உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குது, கிளாரிஃபிகேஷன் வேணும், ஃபர்தராக உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னா என்ன கமெண்டில் கேளுங்க. என்னால் முடிஞ்ச தகவலை உங்களுக்கு தாரேன். ஏன்னா வீடியோவோட லென்த்து கருதி இதை நான் ஷார்ட்டாக முடிக்கிறதுக்கு கொஞ்சம் பிளான் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் லாங் ஃபார்மேட் வீடியோ விரும்புகிற மக்களாக இருந்தீங்கன்னா, நம்ம மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற மக்கள் எனக்கு கமெண்ட் கொடுக்குறத பொறுத்து நான் அடுத்து லாங் ஃபார்மேட் வீடியோ போடுறதை பற்றி உங்களுக்கு தகவலை தெரிவிக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். முக்கியமாக இந்த தகவல் பயனுள்ளதாக தெரிஞ்சுன்னா குறைஞ்சது ஒரு 2 நபர்களுக்காவது இதை ஷேர் பண்ணுங்கள். அதுபோக உங்களோட பொண்ணான லைக்ஸை வந்து நம்ம சேனலுக்கு கொடுங்க. நம்ம வீடியோஸை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.